மீனராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெறும்போதும் ஆட்சி பலம் பெறும்போதும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். தற்போது இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக மீனராசிக்காரர்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக மீனராசிக்காரர்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக பல வகையான சங்கடங்களும் சிரமங்களும் விலகக்கூடிய வகையில் ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று எழுதும் தலைவிதியாக சூரியன் என்னென்ன நிகழ்வுகளை மீனராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடை சிரமம் சிக்கல் போன்றவை விலகக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சாதகமாக அமைய போகிறது மீனராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் பொதுவாக சூரியனை பொறுத்தவரைக்கும் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அந்த இடங்களில் ஒரு இடமாக கருதக்கூடிய 6ஆம் இடத்தில் தற்போது ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. 6ஆம் இடத்தின் அதிபதி அங்கு ஆட்சி பலம் பெறுவதால் எதிரிகளின் தொல்லை மிக பெரிய அளவில் விலகும். உஷ்ண கிரகமாகவும் சூரியன் இருக்கிறார். எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் முற்றிலுமாக இந்த தருணத்தில் விலகுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பல வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகக்கூடிய வகையில் 6ஆம் இடமான யோகஸ்தானத்தில் கேது வலுவாக வலம் வரக்கூடிய வேளையில் கேதுவுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க சூரியன். அது மட்டுமல்லாது அங்கு ராசியின் நீட்சி அதிபதியாக திகழக்கூடிய புதனும் இணைந்திருக்கிறார். புதன் சூரியன் மற்றும் கேது ஆகிய 3 கிரகநிலைகள் யோகஸ்தானத்தை ருணரோக சத்ருஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் திடீரென பல புதிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடையின்றி நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. இந்த 3 கிரகநிலைகளும் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது 6இல் அமர்ந்து தங்களது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக வெற்றிக்கே உரித்தான நிம்மதியை கொடுக்கக்கூடிய 12ஆம் இடத்தின் மீது பதிக்கின்றன. இந்த இடத்தில் பதிப்பதால் நிச்சயமாக விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். நிழல் கிரகமான ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் பெரிய அளவில் குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் மங்களகரமான காரியங்களும் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. மீனராசிக்காரர்கள் நீங்களே வியக்கத்தக்க வகையில் அதிரடியான வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் பல ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பல வகையான சிரமங்கள் விலகுவதோடு சிறப்பான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. குறிப்பாக இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் சூரியன் 6இல் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மீனராசிக்காரர்கள் விரும்பியதை விட இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் பல மடங்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பல வகையில் வேதனை அவமானம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளில் சிறப்பான மாற்றமும் உறுதியாகவே வந்து சேருவதற்கான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி கிடைக்கும். உங்களது தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த தருணத்தில் அதிகரிக்கும். சில காரியங்களை நீங்களே துணிச்சலுடன் முடிவெடுத்து செயல்படும் போது அதில் வெற்றி கிடைக்கும். உங்களது முடிவு சரியானதாக இருக்கிறது என்று நீங்களே நம்பக்கூடிய வகையில் சில நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்க இருக்கிறது. எனவே பல்வேறு வகையான சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதோடு சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையிலான சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் முழுமையாக விளக்குவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
அது மட்டுமல்லாது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தக்கூடிய வகையில் ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. மிக பெரிய அளவிலான முடிவுகளை கூட சாதாரணமாக எடுப்பதோடு நன்மை நிறைந்த சூழலாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய வகையில் உங்களுடைய ஆற்றல் இந்த தருணத்தில் மேம்படுகிறது. உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் மற்றவர்களை வழிநடத்துவது மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு முன் உதாரணமாகவும் ரோல் மாடலாகவும் செயல்படக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல அற்புதமான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கப் போகிறது. எனவே நீங்களே முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் திட்டமிட்டு உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது அரசு சார்ந்த துறை ரீதியான விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும். பட்டா மாறுதல், இடம் வாங்குதல், ரேஷன், குடும்ப அட்டைக்காக விண்ணப்பித்தல் என எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைத்து சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடையின்றி கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது தொடர்ந்து அரசு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து வருபவர்கள் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற நல்ல வெற்றி உறுதியாகவே இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. முயற்சியையும் பயிற்சியையும் தொடர்ந்து அதிகப்படுத்தி கொண்டு வந்த சூழ்நிலையில் உங்களது முயற்சிக்கேற்ற அற்புதமான வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறதுங்க. நிம்மதி தரக்கூடிய வகையில் விடாமுயற்சியுடன் செயல்படக்கூடிய உங்களுடைய செயலுக்கு கிடைத்த வெற்றியாக இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. விடாமுயற்சியுடன் சிறப்பான வெற்றி வாய்ப்பை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பல வகையான சிக்கல்களை விலக்கி சிறப்பான முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் ஏராளமாக வந்து சேரும். நீங்கள் நினைப்பதை விட கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறுவதோடு உங்களுக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் கைகூடி வருகிறது. மீனராசிக்காரர்கள் வியக்கத்தக்க வகையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைந்த முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாகவும் உறுதியாகவே அமைகிறது. அரசியல் உள்ளிட்ட பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கும். திட்டமிடுவதை விட மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சூரியனின் நாளான ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அனைத்து தடைகளும் விலகி சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும்.